ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 110 இக்ஷ்வாக்கு பரம்பரையை புகழ்தல். ராமன் இன்னமும் கோபத்தோடு இருப்பதை அறிந்து கொண்ட வசிஷ்டர், ஜாபாலியும் இந்த உலகில் உயிர்கள் தோன்றுவதையும் மறைவதையும் உடலை துறந்து மேலுலகம் சென்று பின் மறுபிறவி எடுப்பதை அறிவார் என்று பதில் சொன்னார். அவர் நாஸ்திகர் அல்லர். ஜெகதீஸ்வரா, உன்னை திரும்ப அழைத்து போகும் ஆசையில் அவர் இவ்வாறு தாறுமாறாக பேசினார், அவ்வளவுதான். இந்த உலகம் தோன்றிய விதத்தை நான் விரிவாகச் சொல்கிறேன் கேள். முதலில் எல்லாம் எல்லா இடத்திலும் ஜலமயமாகவே இருந்தது. அதன் மத்தியில் பூமண்டலம் நிலைநிறுத்தப்பட்டது. பின்னர் தான் தோன்றியான பிரம்மா தேவதைகளோடு தோன்றினார். பிறகு மகாவிஷ்ணு ஸ்வரூபமான பிரம்மா வராகமூர்த்தியாக வெளிப்பட்டு இந்த பூமியை மேலே இழுத்து கொண்டு வந்தார். குணசாலிகளான புதல்வர்களுடன் இவ்வுலகம் அனைத்தையும் படைத்தார். நித்திய நிரந்தரமாக அழிவில்லாமல் இருக்கும் பிரம்மா ஆகாயத்தில் வெட்ட வெளியில் தோன்றியவர். அவரிடமிருந்து மரீச்சி தோன்றினார். மரீச்சியின் புதல்வர் கஷ்யபர். கஷ்யபரிடமிருந்து விவஸ்வான் தோன்றினார். விவஸ்வானுடைய குமாரர் வைவஸ்வத மனு. அவர்தான் முதலாவது பிரஜாபதி. மனுவின் புதல்வர் இக்ஷ்வாக்கு. எல்லா வளங்களையும் உடைய இந்த பூமி முதலாக மனுவினால் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த இக்ஷ்வாக்கு தான் அயோத்தியின் முதலாவது மன்னன். இக்ஷ்வாக்குவின் புதல்வன் குக்ஷி என்பவன் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று புகழோடு விளங்கினான். பின்னர் வீரனான விகுக்ஷி என்பவன் குக்ஷியின் குமாரனாக தோன்றினான். விகுக்ஷியிடமிருந்து மகா தேஜோவனும் பராக்கிரமம் மிக்கவனுமான பாணன் என்பவன் புத்திரனாக பிறந்தான். பெருந்தோழனும் பெரும் புகழ் கொண்டவனுமான அனரண்யன் பாணனின் புதல்வன். நற்குணங்கள் பொருந்தியவர்களில் முதன்மையானவரான அனரண்யன் ஆட்சி செலுத்துகையில் நாட்டில் மாறி பொய்த்ததில்லை, பஞ்சம் ஏற்பட்டதில்லை, ஒரு திருடன் கூட இல்லை. அனரண்யனுக்கு பிறகு அவர் மைந்தர் மகாவீரரான பிருத்து மாமன்னரானார். அந்த பிருத்து மன்னரிடமிருந்து திரிசங்கு தோன்றினார். வீரரான திரிசங்கு விஸ்வாமித்ர மகரிஷியின் சத்தியமான வார்த்தைகளால் இந்த உடலுடனேயே தேவலோகம் சென்றார். பெரும்புகம் கொண்ட துந்துமாரன் திரிசங்குவின் புதல்வனாக தோன்றினான். துந்துமாரனிடமிருந்து மகா தேஜஸ்வியான யுவனாஸ்வன் பிறந்தான். யுவனாஸ்வனுடைய மகன் திருவுடை செல்வனான மாந்தாத்தா உண்டானார். மாந்தாத்தாவிற்கு மகா தேஜஸ்வியான சுசந்தி என்பவள் மகனாக பிறந்தான். சுசந்திக்கு துருவசந்தி பிரசேனஜித் என்ற 2 குமாரர்கள். புகழ்பெற்ற துருவசந்திக்கு எதிரிகளை அடக்குபவனான பரதன் மகனாக பிறந்தான். பெருந்தோழனான பரதனிடமிருந்து அசிதன் என்ற புத்திரன் உண்டானான். அவனுக்கு எதிரிகளாக ஹைகையர்களும் தாளஜங்கர்களும் சூரர்களான சசி பிந்துக்களும் தோன்றினார்கள். அவர் அசிதர். அவர்கள் எல்லோருக்கும் எதிராக வியூகம் அமைத்து போரிட்டாலும் தோற்று போனதால் நாட்டை விட்டு ஓடினார். மிகச்சிறந்ததான இமயமலையில் மனம் அமைதி அடைந்தவராக முனிவராகி காலம் கழித்தார். இவருடைய மனைவிகள் இருவரும் அந்த சமயத்தில் கருத்தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களில் ஒருத்தி தன் சக்களத்திக்கு வயிற்றிலுள்ள கருவை அழிப்பதற்காக விஷத்தை கொடுத்தாள். பிருகுவம்சத்தில் தோன்றிய செவனர் என்ற முனிவர் அப்போது இமயமலையில் இருந்தார். அசிதரின் 2 மனைவியரில் ஒருத்தியான காளிந்தி அந்த முனிவரிடம் வந்து வணங்கி நின்றாள். புத்திரனை அடைவதற்கு வரம் கோரி நிற்கும் அவளை பார்த்து அந்த அந்தணர் சொன்னார், தேவி, உனக்கு விசால மனம் படைத்தவனும் உலக புகழ் பெறுபவனும் அறநெறி தவறாதவனும் சால்பு மிக்கவனும் வம்சத்தை தொடரச் செய்பவனும் எதிரிகளை மாய்ப்பவனுமான ஒரு புதல்வன் பிறப்பான். இதை கேட்டதும் தாமரை தடங்கண்ணாளாகிய அரசி உள்ளம் மகிழ்ந்து அந்த முனிவரை வலம் வந்து நமஸ்காரம் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் தாமரை மலரின் நடுத்தளத்தை ஒத்த நிறமுடைய ஒரு ஆண் சிசுவை பெற்றெடுத்தாள். அவளுடைய வயிற்றிலிருந்து கருவை சிதைக்க வேண்டும் என்பதற்காக சக்களத்தியால் கொடுக்கப்பட்ட விஷத்துடனேயே அவன் பிறந்ததால் சக்கரன், கரம் என்றால் விஷம், சக்கரன் என்ற பெயர் சூட்டப்பட்டான். அஸ்வமேத யாகம் செய்யத் தொடங்கி நடுவில் குதிரை காணாமல் போய்விட்டதால் அதை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் எவர் பருவ காலங்களில் சீறி எழும் மலைகளால் எல்லா மக்களையும் அச்சமடையச் செய்கிற கடலை தோண்டச் செய்தாரோ அவர்தான் இந்த சகரன்
என்ற மன்னர். சகரனுக்கு அசமஞ்சன் என்ற பிள்ளை பிறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் பாவச் செயல்களில் ஈடுபட்டதால் உயிருடன் இருக்கும் போதே நாட்டிலிருந்து துரத்தப்பட்டான். அசமஞ்சனுக்கு வீரம் மிக்கவனான அம்சுமான் என்பவன் புத்திரனாக பிறந்தான். திலீபன் அம்சுமானின் புதல்வன். திலீபனுடைய குமாரன் பகீரதன். பகீரதனிடமிருந்து காக்குஸ்தர் தோன்றினார். அதனால் அந்த பரம்பரையினர் காக்குஸ்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கக்குஸ்தரிடமிருந்து தோன்றியதால் காக்குஸ்தர்கள். காக்குஸ்தருடைய மைந்தன் ரகு. அதனால் அவன் வம்சாவளி வழியினர் ராகவர் என்று கூறப்பட்டார்கள். ரகுவினுடைய புதல்வன் மகா தேஜஸ்வியான கல்மாஷபாதன். இவன் ஒரு சாபத்தின் காரணமாக மனிதர்களை புசிக்கும் ராட்சசனாக சில காலம் இருந்தான். இவனுக்கு பிரவிருத்தன், சௌதாசன் என்ற பெயர்களும் உலகில் உண்டு. கல்மாஷபாதனுடைய புத்திரன் சங்கணன் என்ற பெயர் பெற்றவன். போர்க்களத்தில் மிகுந்த வீரத்தோடு சண்டையிட்டாலும் தன் படையினருடன் அழிந்து போனான். சங்கரனுடைய புதல்வன் சுதர்சனன். இவன் மகாசூரன், திருவுடை செல்வன். சுதர்சனனுடைய புத்திரன் அக்னிவர்ணன். அக்னிவர்ணனுடைய மைந்தன் சீக்ரகன். சீக்ரகனுடைய புத்திரன் மரு. மருவின் மைந்தன் பிருகஸ்ருவன். பிருகஸ்ருவனுடைய புதல்வனான அம்பரீஷன். இவன் மகா மேதாவி. அம்பரீஷனுக்கு வீண் போகாத பராக்கிரமம் உடைய நகுஷன் மகனாக பிறந்தான். நகுஷனுடைய புதல்வன் நாபாகன், பெருங்கொடையாளன். அஜன், சுவ்ரதன் ஆகிய இருவரும் நாபாகனின் இரு புதல்வர்கள். அஜனுடைய மைந்தன் தர்மாத்மாவான தசரத மன்னர். அவர் இந்த பூமண்டலம் முழுவதையும் வென்று சகல சுக போகங்களையும் அனுபவித்துவிட்டு இப்போது அந்த தலைவர் விண்ணுலகில் ஆட்சி செலுத்துகிறார். அவருடைய மூத்த புதல்வனான நீ ஸ்ரீராமன் என்ற பெயரால் போற்றப்படுகிறார். ஆகவே சக்கரவர்த்தி திருமகனே, உன்னுடையதே ஆன இந்த நாட்டை ஏற்றுக்கொண்டு குடிமக்களை பரிபாலிப்பாயாக. இதுவரையில் இக்ஷ்வாக்கு பரம்பரையில் மூத்த புதல்வனே மன்னனாக முடிசூட்டப்பட்டிருக்கிறான். மூத்தவன் இருக்கும்போது இளையவன் அரசனாக முடிசூட்டப்படுவதில்லை. பெரும்புகழ் பெற்றவனே, ரகுவம்சத்தில் நெடுங்காலமாக இருந்து வரும் ஒரு குல தர்மத்தை நீ இப்போது கைவிடக்கூடாது. அநேக சிறு நாடுகளை உடையதும் ஏராளமான செல்வங்களை உடையதுமான இந்த உலகை ஒரு தந்தையைப் போல பொறுப்பு பாசத்துடன் ஆண்டு வருவாயாக. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 110வது சர்க்கம் முற்றிற்று.